சண்டே ஸ்பெஷல் கார மீன் குழம்பு பார்க்கலாமா? வாங்க மக்களே பார்க்கலாம். மீன் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க, தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5 கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு இதில் எல்லாம் சேர்த்து உரலில் போட்டு நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பொண்ணு நேரமாக வந்தவொடனே நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு வேணால் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு திட்டமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு வதக்க முடிச்சோன்னே ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா புளியை கரைச்சிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சோன்னே நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்தவொடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கார மீனை போட்டு சிம்மில் வச்சு கார மீன் போடுங்க. ரொம்ப சளியாக இருந்துச்சுன்னா இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லது மக்களே உடம்புக்கு. காரஞ்சாரமாக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது மக்களே. இதே மாதிரி நீங்களே செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மக்களே. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே.